ஹாய், வெல்கம் டு மித்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களோட வெட்டிங் டே, என் பையனோட பர்த்டே ரெண்டும் ஒரே நாள் தான். அதனால ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. ரொம்ப பொறுமையாக தான் எழுந்திரிச்சோம். சண்டே வேறவா, வேலை டைமில் இருந்து ஸ்கூல் டைமில் இருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும், எல்லாமே ரெடி ஆகணுன்ற மாதிரி இருக்கும். லீவ் நாள்ன்றதுனால ரொம்ப பொறுமையாக எந்திரிச்சோம். எந்திரிச்சு ஈவினிங் டைம் தான் வந்து விளக்கேற்றி சாமியை கும்பிட்டோம். காலையில் விளக்கேற்றல. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நைட்டு வந்து ப்ரௌனி பண்ணியிருந்தேன். ப்ரௌனி செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மணி ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தூங்கவே ஆரம்பித்தோம். ரோஷனுக்கும் வந்து ப்ரௌனி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 kg, ஆமாம் 1.5 kg பண்ணியிருந்தோம். 1/2 kg வந்து ஒரு ஷாப்புக்கு கொடுத்துருந்தோம். ஒரு 1 kg வந்து எங்களுக்குமே பண்ணிட்டோம். இது ஃபுல்லாமே பட்டர் போட்டு பண்ணியிருந்தோம். அதனால சரி 1 kg சரி சரி காலி ஆகிடும். ஒரு வாரம் ஆயிடுச்சு நாங்கள் ப்ரௌனி செஞ்சு. இப்போ ஷாப்லலாம் வந்து ப்ரௌனிலாம் போடுறது இல்லை. ஏன்னா வேலை பார்த்துட்டு நான் வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும், வெளியிலும் வேலைக்கு போகிறேன், வந்து ப்ரௌனி செய்யணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வேணாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகாமல் இந்த வேலை ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து பிரேக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே அந்த ஷாப்பில் தான். அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. அவங்களுமே கேட்குறாங்க. அதனால் அந்த ஒரு கடை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே வந்து நாங்கள் வேணாம், ஒரு ஒரு 4-5 ஷாப்புக்கு மேலே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப ரெஸ்ட் எடுக்கவே முடியலையா, ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் வேணாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாரம் ஆயிடவே ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிடணும் போல இருந்தது. 2 வந்து பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ஒரு 1/2 kgக்கு மேலே இருக்கும். அது வந்து சரி நாளைக்கு காலையில் வந்து கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் கட் பண்ணிக்கலாம். நைட் தான் கட் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் செஞ்சு முடிக்கவே மணி 2:30 ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த டைமில் வந்து கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி ஈவினிங் டைமில் அடுத்த நாள் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் கட் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ வந்து இதில் காமிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. நான் அது வந்து நாளைக்கு ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ரோஷன் வந்து இந்த ஃப்ளேவரில் தான் கேட்டிருந்தான். ஃபுல்லாக சாக்கோ சிப்ஸ் தான் அதிகமாக கேட்டிருந்தான். அதனால் வந்து சென்டரில் மட்டும் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த லேயர் வந்து முந்திரி வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து டார்க் சாக்லேட் போட்டிருக்கோம். ப்ரௌனியும் வந்து ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஷாப்புக்கு வந்து ப்ரௌனி செஞ்சுட்டு அதை கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ஷாப்புக்கு போயிருந்தோம். அவன் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தான் எங்ககிட்ட. ஃபிஷ்ஷு வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டில் இருந்தோம். அவங்க வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. அவன் அப்பயே கேட்டான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கேட்டான்னு நினைக்கிறேன். அவன் நம்ம வீட்லேயும் வந்து ஃபிஷ்ஷு வளர்க்கலாமான்னு சொன்னான். நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாண்டா, அதெல்லாம் பார்த்துக்க தெரியாது, வேணாம், அந்த அளவுக்கு நீ இன்னும் வளரல, வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப 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 ஆசையாக போயிட்டு வாங்கிட்டு வந்தானா. அவன் வந்து ஆசைப்பட்டு கேட்டதை வந்து நான் வேலைக்கு போயிட்டு அந்த காசில் வச்சு நான் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவனை விட நான் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஃபிஷ்ஷு வந்து பார்க்கும்போது. நான் அதெல்லாம் யோசித்தேன். சரி அவனும் வந்து கேட்டுட்டு இருந்தானா, சரி அவன் கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனும் கேட்கல. சரி அதை நான் ஞாபகம் வச்சேன். அவன் அப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டது ஃபிஷ்ஷு டேங்க் மட்டும் தான் கேட்டான். எனக்கு வாங்கி கொடுங்கம்மா, நானும் வச்சு வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குமான்னா. சரி அதை ஞாபகம் வச்சு நான் வந்து இந்த வருஷம் சரி ஃபிஷ் டேங்க் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் நைட்டு வந்துட்டோம். அவனுக்கு தெரியாமல் வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சோம். மோட்டர்லாம் வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து காம்போ மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படியும் கேட்டோம். நாங்கள் எவ்வளோன்னு கேட்டால் 2, ஆமாம் லவ் பேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 2 வந்து 500 சொன்னாங்க. ஐயோ அதுக்கு ஃபிஷ் டேங்கே மேலே போகல அப்படி சொல்லிட்டு வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பேர்ட்ஸ்லாம். ஆனால் ஒன்று இல்லைன்னா ஒன்று இறந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இது வந்து ரோஷன் தூங்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தோம். சூப்பராக இருந்தது. அவங்க வந்து சாம்பிளுக்காக வந்து 2 மீன் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 ஃபிஷ்ஷு வந்து உயிரோடு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா அந்த தண்ணி டெம்பரேச்சர்லாம் தாங்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புது தண்ணி மாத்திரம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல, சும்மா சாம்பிளுக்காக கொடுத்துருந்தாங்க. அது 2மே வச்சுருந்தோம். சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 4 பேர்கிட்ட இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோஷனுக்கும் வந்து நாங்கள் காமிச்சிருந்தோம். ரோஷன் வந்து தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை எழுப்பி அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட் வெளிச்சத்தை வந்து ஃபிஷ் டேங்க் காமிச்சிருந்தோம். அவன் தூக்கத்திலே வந்தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ஆசையாக இருப்பான்னு நினச்சேன். அவன் அந்தளவுக்கு ரியாக்ஷனே காமிக்கல.
அதுக்கப்புறமா வந்து அந்த மீன்லாம் குட்டி குட்டியாக இருந்தது, அதனால இது சின்ன மீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வந்து வேற எதிர்பார்த்துருக்கான் போல, இதை விட்டு நாய்க்குட்டி வேணும் அப்படி சொன்னான். நீ கேட்டு ஃபிஷ் டேங்க் கேட்டு இத்தனை வருஷம் கழிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன், இதுக்கு நாய்க்குட்டிலாம் கேட்டால் இப்போல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் ரோஷன், அது முடிஞ்சா அதுக்கப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷும் வந்து அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். வீடு ஃபுல்லாமே ஒட்டன அடிக்காமே இருந்தது. அது எல்லாத்தையும் ஒட்டன அடிச்சு வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வீடு பெருக்கி கூட்டி தொடச்சிட்டேன். தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நாள் வந்து ரொம்ப சீக்கிரமாவே போகுது. இப்பதான் வந்து கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள டக்குன்னு வந்து இது 15வது வருஷம் கல்யாண நாள் எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு வந்து டோட்டலா வந்து எல்லாருமே வந்து வீட்ல வந்து ஒய்ஃப் தான் மறந்துடுவாங்க. சாரி ஹஸ்பண்ட் தான் வந்து மறந்துடுவாங்க. எது வெட்டிங் டே, அதுக்கப்புறம் பர்த்டே, எதுனா முக்கியமான நாள்லாம் அவங்க தான் மறந்துடுவாங்க. ஒய்ஃப் வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்க வீட்ல டோட்டல் சேஞ்ச். அப்படியே வந்து நான் தான் மறந்துடுவேன். எதையுமே டக்குன்னு மறந்துடுவேன். ஆனா அவங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுருப்பாங்க. எந்த வருஷம் என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்து வருஷம் கம்மியா இருக்கும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க 15வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லும்போது தான் யோசிச்சேன். சரி நம்மளுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. 15 வருஷமாவும் வந்து வந்து வெற்றிகரமா வந்து ஏதோ சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும். சண்டையே இல்லாம ஒரு லைஃப் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. சண்டை இல்லாம ஒரு லைஃப் இருந்தா அது கண்டிப்பா வந்து போரா இருக்கும். அதிகமா எங்களுக்குள்ளுமே அதிகமா சண்டைலாம் இருக்கும். ஆனா வந்து 3 வருஷம் கழிச்சு என் பையன் பொறந்தது வந்து எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு தான் அவன் பொறந்தான். எங்களோட கல்யாண நாளோட கிஃப்ட் வந்து மறக்கவே முடியாத ஒரு கிஃப்ட்னா அது என் பையன் தான். அதை தாண்டி எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே இருக்காது. அது என்னன்னு தெரியாது. எனக்கு என் பையனை அவ்வளோ பிடிக்கும். என் பொண்ணை விட என் பையனை தான் பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது. ஏன்னா என்னோட லைஃபே வந்து என் பையன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே. அவன் இல்லைன்னா எங்க லைஃபே கிடையாது. வேற எதுவுமே பண்ணவே முடியாது. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்றதே வந்து என் பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனால வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத நம்புறதுக்கு வந்து என் பையன் இருந்தான். என் பையனால மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால வந்து ரோஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மித்தி வந்து எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவள் சமாளிச்சிடுவான். இப்பன்றதுல எப்பவுமே அவன் அப்படிதான். வளரும் போதே தெரியும், அம்மாவுக்கு தெரியும் பசங்க எப்படி வளருவாங்க, வளர்ந்தா எப்படி இருப்பாங்கன்றது வரைக்கும் அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வளர்க்குறோம், நமக்கு தெரியும். ரோஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருப்பான். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் வந்து பொய் சொல்ல மாட்டான், மறைக்க மாட்டான், எதையுமே கரெக்டா பேசிடுவான். ஆனா மித்தி அப்படி கிடையாது. கரெக்டா வந்து எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ரோஷன் வந்து ஸ்ட்ரெயிட் பவர் அப்படிதான் இருப்பான் அவன். அதனால எனக்கு ரோஷனை ரொம்ப பயம். அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். எல்லாருக்கும் ஏத்த மாதிரி அவனால மாத்திக்க முடியாது. அவன் இப்படின்னா இப்படிதான் அப்படிதான் இருப்பான் அவன். அவனை எப்படி மாத்துறதுன்னு தெரியாது. ஆனா மித்தி அந்த அளவுக்குலாம் கிடையாது. அதனாலே என்னன்னு தெரியாது. மித்தி விட ரோஷன் நினைச்சுதான் நான் ரொம்ப பயப்படுவேன். அவன் சின்னதா ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா கூட எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியும். மித்திலாம் அந்த அளவுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். மித்தி எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடுவான்ற ஒரு நம்பிக்கை. ரோஷன் வந்து சமாளிக்க மாட்டான்ற மாதிரி நானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் அப்படி இருப்பானா என்னன்னு தெரியல. வளர்ந்தாதான் தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாள் வந்து எனக்கு ரோஷன் வந்து ஸ்பெஷல். ரோஷன்லாம் என் லைஃபே கிடையாது. எங்க 2 பேருக்கான ஒரு லைஃபே வந்து என் பையன் மட்டும்தான். என் பையனுக்கு அடுத்தது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து என் பையன் தான் எங்கள் லைஃப்பை மாற்றினான். அதனால தான் அவனோட ஸ்பெஷல் எங்களுக்கு. எங்கள் கல்யாண நாளுக்கு வந்து நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை. எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு என் பையன் பிறந்தான். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருந்தோம். ரோஷன் மித்திக்கு ஆளுக்கு ஒவ்வொரு செட் எடுத்துட்டோம். மித்தி வந்து கேட்டுருந்தா. மித்திக்கு மட்டும் ஒரே ஒரு டிஷர்ட் எடுத்தோம். ரோஷனுக்கு ஒரு செட் எடுத்தோம். அப்புறம் சும்மா வந்து டாப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். 299 போட்டிருந்தாங்க. அதனால ஒரு 3 டாப் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்லேயும் போட்டுக்கலாம், எங்கேயும் வெளில போனாலும் யூஸ் ஆகும், வேலைக்கு போனாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டேன். ட்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தால் வந்து ரொம்ப வருஷக்கணக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால அது ரொம்ப காசு கொடுத்து எடுத்தால் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நிறைய எடுத்தாச்சு. ஒரு 2000 3000 எடுத்து அதுவே ரொம்ப நாள் போடுற மாதிரியே இருக்கா. அதனால வேணாம்னு சொல்லிட்டு கம்மியாக வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அவங்க 2 பேருக்கு எடுத்ததுனால என்னன்னு தெரியல. சரி காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இல்லைன்னா கலெக்ஷன்ஸும் அந்தளவுக்கு கம்மியாக இருந்தது. அதனால ஒரு 3 செட்டு வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்ட்லாம் இருக்குது வீட்டில். அதை வச்சு லெகின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக வந்து இன்றைக்கான டே வந்து எங்களுக்கு போச்சு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன். நாங்கள் வந்து ப்ரௌனி செஞ்சு கட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து சமைக்கல, பிரேக் விட்டாச்சு. காலையில் வந்து டிஃபன் மட்டும் தான் செஞ்சேன். நைட்டுக்கு வந்து நம்ம போயிட்டு வெளில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதுக்கப்புறம் தான் நான் கோவிலுக்கே கிளம்பி போகணும். கோவில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ணும். அதனால வேணாம்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் செஞ்சேன். மதியம் வந்து சாதம் வடிச்சிட்டு வேற ஏதோ குழம்பு ஏதோ கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கு வந்து வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.
கல்யாணம் ஆன புதுசுலாம் நான் ரொம்ப பயத்தோடவே இருப்பேன். மாமியார் வீட்ல போயிட்டு நம்ம சாப்பிடணும்னாலுமே யோசிப்போம். ஏதாச்சும் சொல்லுவாங்களான்ற மாரி ஒரு பதட்டமான நாள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வந்தது. 15 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டா போயிடுச்சு. ஆனா நம்ம மட்டும் தான் வளராமயே இருக்கோம். வருஷங்க வந்து வளர்ந்துட்டே தான் போது. பார்ப்போம் நம்ம லைஃப்லயும் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடவே வந்து இந்த 15வது வருஷத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆம், எப்படி சொல்றதுன்னா வந்து மற்றவங்களுக்காக வந்து எதையுமே யோசிக்கக்கூடாது. நம்ம லைஃப், நம்ம பசங்க, நம்ம ஹஸ்பண்ட் அப்படி யோசிச்சாலுமே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்தவங்களுக்காக யோசிச்சு வந்து எதுவுமே பண்ண போறதில்ல. மற்றவங்களுக்காக வாழ்றத விட்டு நமக்காக வாழ்ந்தாலுமே நம்ம வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழலாம். என்னோட லைஃப் 15 வருஷத்துல வந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா வந்து, நம்ம வந்து யாருக்காகவுமே யோசிக்கக்கூடாது. நமக்காக யோசிச்சு, நமக்காக வாழ்ந்தாலுமே வந்து லைஃப் நல்லாயிருக்கும். மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து, மத்தவங்களுக்காகவே யோசிச்சு நெறைய வந்து அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டோமோ அப்படின்ற மாரி இருக்கு. இதுக்கப்புறமாச்சும் நமக்காக, நம்ம பசங்களுக்காக வாழ்ந்தாலுமே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி யோசிக்கிறோம். இன்னைக்கான டே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா போச்சு. தேங்க் யூ. பாய். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்.